இல்லாமல் தருவேன் உன் தம்பி சுக்ரீவன் இதுவே சத்தியம். முடுக்கு எதை கேட்டாலும் தருவேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறீர்களே, இது நியாயமா? இது நீதியா? என் அண்ணன் எதை கேட்டு போறாரு அப்படி? எல்லாமே அவருக்கு தானா? அவருடன் தான் நான் இருக்கிறேன். அவரை மீறி நான் எதையும் செய்ய போவதில்லை, எதுவும் எடுத்து செல்ல போவதில்லை. அப்படி என்றால் அவர் எதை கேட்டாலும் தருவேன் தடையின்றி. ஆமா, என் தம்பி பொண்டாட்டி எதுக்குள்ளாடப்பாங்க முகத்தை ஜன்ட்டு நல்லா காட்டு. நல்லா இருக்குது. ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பான். உண்மைதான். குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும். உண்மைதாங்க. அண்ணனும் தம்பி சண்டை போட்டுக்குவான். உண்மைதான். ஏன் ஒருத்தனோட ஒருத்தன் கூட அடிச்சுக்குவான். ஆனா இன்னைக்கு அடிச்சுக்குவான், நாளைக்கே பார்த்தா ஒன்னா போயிடுவான். இந்த அண்ணன் தம்பி சண்டையை பெருசாகிறது யார் தெரியுமா? யாருங்க? ஒரு குடும்பத்துல சத்தியமா சண்டை வருதுன்னா ஆம்பளைங்களால வராது, பொம்பளைங்களால தான் சண்டையே வரும். என்னாலயா? அண்ணனை பத்தி தம்பி கிட்ட ஏற்றி உறுத்து, தம்பியை பத்தி அண்ணன் கிட்ட ஏற்றி உறுத்து, 2 பேரையும் சண்டை போட்டுக்கின்னு அடிச்சுக்கின்னு குடும்பத்தை பிரிச்சு தனி கொடுத்து வைக்கிறது யாரு? பொம்பளைங்க தான். இவன் தான் இப்ப எங்க அண்ணன் தம்பிகளை கூட கலங்க பண்ணிக்கிறான். சத்தியமா ஆம்பளைங்களால சண்டையே வராது, பொம்பளைங்களால தான் வரும். நானும் அப்பேற்பட்ட காரியத்தை செய்திருப்பேன். அப்ப கூட பொம்பளைங்க சொல்றேன், எல்லா பொம்பளைங்களால வராது சண்டை. தொடாதீங்க மாமா. இல்ல, எல்லா பொம்பளைங்களால வராது சண்டை. உண்மைதான். உன்ன மாதிரி தேவடாளுங்களால தான் வரும். நான் பார்த்து என் தம்பிக்கு உன்னை திருமணம் செஞ்சு வச்சேன். என் வீட்டுக்கு வாழ வந்த வல்லாட்டி என் தம்பி சத்தியம் செய்யும் போது தடுத்து படிவுல போகல ஓடி. தம்பி சுக்ரீவா, அண்ணா நான் எதை கேட்டாலும் கொடுப்பேன்வா. உண்மைதான் அண்ணா. சத்தியம். அண்ணா, உங்கள் தம்பி நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருவேன். தம்பி சுக்ரீவா, அண்ணா இப்போது என் கருத்தினால் அண்ணா ஆனா சிந்தனை நான் இல்லாத சமயத்தில் நான் அமரக்கூடிய அரியணை அமர்ந்து நான் சூடிய மணிமடத்தில் சிரசிலே சூடி கரத்திலே செங்கோல் ஏந்தி இந்த அரசாட்சி செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படலாம். உன் மனைவின் மீது நான் ஆசைப்பட்டால் என்னடா தவறு இருக்குது? ஆசைப்பட்டு விட்டு நம்மளை விட்டு கொடுக்க முடியுமா முடியாதா? அண்ணா பாலு, இதுவரையில் நீ பேசியதற்கு கொடுத்து கேட்டிருந்தேன். ஆனால் முன்னே முளைத்த காதை விட பின்னே முளைத்த கொம்புக்கு பலம் அதிகம் என்பதை நீ மறந்து விட்டாய். 5 வயதிலே அண்ணன் தம்பி, 10 வயதிலே பங்காளி, 20 வயதிலே எதிராளி என்பதை நிரூபித்து விட்டாய். அடே வாலி, எவ்வளவு ஆணவம் இருந்தால் எனது மனாலியை நீ பெண்ணால் நினைக்கின்றாய். ஆணவம் பிடித்தவனே, முன்னே முளைத்த காதை விட பின்னே முளைத்த கொம்புக்கு பலம் அதிகமா? உண்மைதான். காது எவ்வளவுதான் சமர் செய்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. கொம்பு ஒரே தட்டா போட்டுக்கடா. அது மாதிரி கொம்புக்கு சமமானவன் நீ என்னோட சமருக்கு வரியா? டேய், இதுவரை இவனை விட்டு வைத்ததே தவறு. இந்த உலகத்தின் உயிரோட வாழவே கூடாது. போது போது நிலடா. ஒரே ஒரு வழி. ஆமா ஆமா, எங்க தெரிகிறது பார்த்தீர்களா? ஆமா, ரிஷிமுக பர்வதம். அந்த ரிஷிமுக பர்வதற்கு உன் அண்ணனால் வரவே முடியாது. உண்மைதான். ஆமா,
முன்பு நேரத்திலே சாபத்தை பெற்றிருக்கின்றார். ஆகையால் அவர் பாதம் அங்கு பட்டால் அவர் சிரம் 1000 துக்கு நூலாக போகும் என்று சாபம். இப்பொழுதே அந்த ரிஷிமுக பர்வதத்தில் ஒரே எனக்காக பயந்து ஓடி வந்த நீங்கள் இந்த ரிஷிமுக பர்வதமலையின் உச்சியிலே அமர்ந்து விட்டீர்கள். ஏய், என் அந்தரங்கத்தை எல்லாம் அறிந்தவராயிற்று நீங்கள். ஆகினால் தான் தந்திரமாக இந்த ரிஷிமுக பர்வதமலையில் அமர்ந்து விட்டார். முன்பு ஒரு நேரத்தில் துந்தமே ராட்சசன் என்னோட சபருக்கு வந்தான். அவனோடு நாட்டவர் செய்தி சபரிலே தோல்வி கண்டால் சிரத்தை வெட்டி வைத்தினேன். உதிர சொட்ட சொட்டே இந்த ரிஷிமுக பர்வதமலையில் வாழக்கூடிய மதங்கமா மனிதனுடைய தவத்தை கடத்தது. இச்செயலை செய்தவன் யாராக இருந்தாலும் இன்று போக நாளை முதல் அவன் பாதம் இந்த ரிஷிமுக பர்வதமலையிலே படுமையானால் அப்பொழுது அவன் சிரமானது 1000 சுக்குலராக வெடிக்கும் என்று சாபத்தை கொடுத்திருக்கிறார். அதை அறிந்த நீங்கள் இந்த ரிஷிமுக பர்வதமலையின் உச்சியிலே அமர்ந்திருக்கிறார். எத்தனை நாளை நாம் மனமல இருப்பீங்க? அடே வாலி, நீ சரியான ஆம்பளையாக இருந்தா வாடா என் கூட சமருக்கு வாடா. டேய் மேல ஏறி வாடா, வக்காலா ஓய் வாடா. வக்காலா வேணும் போறியா? நீ கூப்பிடா. அட வக்கால ஓலி வாடா. அவன் தான் சொல்றான் வக்கால ஓய். ஒரு தம்பிகார அண்ணனை பார்த்து வக்கால ஓய்னு கூப்பிடுறேன். யாருக்கு யார் தம்பி? எப்பொழுது என்னை எதிரியாக நினைத்தால் அப்போது நீ வேறு நான் வேறு. வாடா வக்கால ஓலி சமருக்கு. ஏய் ரிஷிமுக பர்வதமலையிலே அமர்ந்து விட்டீர்கள். ஆமா, உன் மனைவி உரிமை தன்னந்தன் இருக்கிறார். இப்போது நான் சென்று உன் மனைவியோடு நான் ஆலிங்கனம் செய்ய போகிறேன். உரிமை என்ன நிலையில் இருக்கின்றாலோ அப்படியா? சரி இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று. இளையவரே, அதோ பார்த்தீர்களா? யாரோ 2 துறவிகள் வருகின்றார்கள். ஒருவேளை உன் அண்ணனுடைய ஆட்களாக இருக்குமோ? இல்ல இல்ல, ஏன் அப்படி அலற? உயிர் மேல ஆசைடா. இளையவரே, இப்பொழுது நான் ஒரு குள்ள பிராணனாக வடிவெடுத்து அவர்கள் யார் என்று அறிந்து வருகிறேன். நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள். இந்த மலை மீதே அமர்ந்திருக்கிறேன். சீக்கிரம் சென்று புறப்பட்டு ஓடி வா.
ஜானகியை பிரிந்து விதிவசமே விதிவசமே. தம்பி லட்சுமணா, அயோத்தி மாநகரிலே தசரத சக்கரவர்த்திக்கு 4 மகனாக பிறந்தோம். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று. அப்படி பிறந்து வளர்ந்து வரும் தருவாயிலே நம்முடைய சிற்றன்னை கைகையின் வார்த்தை கேட்டு ராமனாகிய நான் 14 வருடம் நாடு செல்ல வேண்டும், தம்பி பரதனாகியவனோ நாடாள வேண்டும் என்று அன்னையின் வார்த்தையை கேட்டு காணக வந்தோம். அப்பொழுது நீ என்னை உரைத்தாய், அண்ணன் இல்லாமல் இந்த நாட்டிலே நான் இருக்க மாட்டேன், அதனால் உங்களுடனே நான் வருகிறேன் என்று நீ உரைத்தாய். ஆனால் என் மனைவி சீதையோ, சுவாமி நீங்கள் எங்க இருக்கின்றனோ அதுதான் எனக்கு அயோத்தி என்று தூரமாக மனத்துக்கு வந்தோம். வந்த இடத்திலே பஞ்ச வடிவிலே பர்ணகசாலை அமைத்து தங்கி இருந்தோம். ஆனால் அந்த இடத்திலே அப்பொழுது ஒரு அழகான மான் ஒன்று துள்ளி விளையாடி கொண்டு சென்றது. அந்த மானை பார்த்த உடனே சீதையானவள், சுவாமி பார்த்தீர்களா, அந்த மானானது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று கேட்க நானும் அந்த மானை பிடிப்பதற்காக சென்று விட்டேன். ஆனால் சென்ற இடத்திலே அந்த மானின் மீது வானத்தை எழுத உடனே லட்சுமணாவயம் சீதாவயம் என்ற குரல் கேட்டது. அதை கேட்ட உடனே ஜானகியானவள், தம்பி பார்த்தாயா, உன்னுடைய அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது, அதனால் நீ உடனே சென்று பார்த்து வா என்று உன்னிடத்தில் உரைக்க அதற்கு என்ன கூறினாய் நீ? தாயே, என் அண்ணனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராது, என் அண்ணனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், அதனால் நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டாம் என்று நீ பலமுறை எடுத்து உரைத்த உன் பேச்சை கேட்கவில்லை. சரி, அன்னையின் பேச்சை மீறக்கூடாது என்பதற்காக என்னை தேடி நீ வந்தாய். வந்த இடத்திலே இருவர் ஒன்றாக சந்தித்தோம், நடந்த விஷயத்தை அத்தனையே பேசிக்கொண்டோம். ஆனால் திரும்பி வந்து பார்த்தால் பஞ்ச வடிவிலே பர்ணக சாலையிலே என் மனைவி ஜானகியை காணவில்லையே. தம்பி நான் தான் ஜடாயை பற்றி பேசுகிறேன். அன்னை ஜானகியை தென்னிலங்கை வந்த ராவணன் ஆகாய மார்க்கமாக சிறையெடுத்து சென்றான். அவனோடு சமஸ்கிருதி கருத்து நிறுத்தினேன். ஆனால் அவன் கருத்தில் இருக்கக்கூடிய சந்திரகாசுரன் சொல்லக்கூடிய வாலினால் என் 2 ரக்கைகளை வெட்டி வைத்து விட்டான். இந்த உண்மை விளக்கத்தை முன்னால் உரைத்து விட்டு அன்னை எனக்கு வர கொடுத்தார். ஆகினால் இவ்வளவு காலமாக உயிருக்காக ஊத்தாடி கொடுத்தேன். அன்னை ஜானகி தென்னிலங்கை வந்த ராவணன் சிறையெடுத்து சென்று விட்டான். ஆகினால் இப்போது தென்னிலங்கை சென்று ராவணனை கொண்டு அன்னை ஜானகியை சிறைவிட்டு வாருங்கள். ஒருவேளை நான் இறந்து விட்டால் இது என்ன சோதனை இறைவா, என்ன சோதனை? என் மனைவி ஜானகியை தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் சிறை எடுத்து சென்று விட்டானா? அதை பார்த்து வழியிலே எப்படி அவர்கள் பார்க்கலாம் என்று நிறுத்த ஜடாவு கொச்சி ஆனவர் போராடி இப்பொழுது உயிருக்காக போராடி கொண்டு இருந்து இந்த உண்மையை கூறிவிட்டு அவரும் உயிரை துறந்து விட்டார். தம்பி அண்ணா, நம்முடைய நேரத்தை பார்த்தாயா, நம்மை பெற்றெடுத்த தந்தைக்கு தான் நம் நியமச்சடங்கு காரியங்கள் செய்ய முடியவில்லை. இவருக்காவது செய்து அதுக்கேற்ற புண்ணியத்தை நாம் கேட்டுக் கொள்ளலாம். அப்படியாகட்டும் அண்ணா, போகலாம். நடந்து கால்கள் எல்லாம் சோர்ந்து விட்டது. அதனால் சிறிது நேரம் இதே இடத்தில் அமர்ந்து விட்டு பிறகு சொல்லலாம். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அபயம் சுவாமி, அபயம். அபயம் என்று கூறுகின்ற யாரப்பா நீ? சுவாமி, நான் தான் வீர ஆஞ்சநேயன் என்று உரைப்பார்கள் என்னை. ஆஞ்சநேயன்? ஆமாம், அஞ்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் பிறந்தவன் இந்த வீர ஆஞ்சநேயன். இருந்த பொழுதிலும் நீ ஆஞ்சநேயன் என்பது உண்மையானால் ஆஞ்சநேயனுக்கோ
விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. அந்த விஸ்வரூபத்தை நீ காட்டினால் ஆச்சிரியேன் என்று நான் பிரபு, எனக்கு இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. எப்படி என்றால், என் தாய் என்னிடம் உரைத்திருக்கிறார்கள், யார் உன்னை குண்டலதிபா என்று உரைக்கிறார்களோ அவர்தான் உன்னுடைய சுவாமி என்று. ஆகவே ஆமாம், நீங்கள் யார்? அயோத்தி மாநகரை ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தி மைந்தர்கள் ராமன் லட்சுமணன். அப்படியா பிரபு, இந்த ரிஷிமுகா பருவத்தில் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? வாலியின் தம்பி சுக்ரீவன் இருவர் இருக்கின்றார்கள். அவருடைய கதையை நான் கூறிக்கொண்டே போகிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள். ஆச்சரியம் சென்றால் என்ன நடந்தது என்று தெரியவில்லையே. பிரபு, இதுதான் நடந்த கதை. இதுதான். ஆமாம், ஆமா, இது இவர்தான் என்னுடைய இளையவர் சுக்ரீவன். வாலியுடைய தம்பி. சுக்ரீவா, நடந்த அனைத்து செய்திகளும் எனக்கு தெரிந்து விட்டது. இருந்த பொழுது எதற்காக நீ பயப்பட வேண்டாம். இப்பொழுதே உன் அண்ணனிடத்தில் நீ போருக்கு எச்சரி. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் நீ யார், வாலி யார் என்பது எனக்கு அடையாளம் தெரிய வேண்டும். அதனால் இப்பொழுதே பார்த்தாயா, என் தம்பியின் கரத்திலே இருக்கின்றது கஜா புஷ்ப கொடி. இதை அணிந்து சென்றால்தான் நீ யார், வாலி யார் என்ற வித்தியாசம் எனக்கு தெரியும். இதனால் அணிந்து சென்று சுவாமி, அது இருக்கட்டும். ஆனால் என் அண்ணனை கொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு சில பழக்கம் இருக்கின்றது. அதோ பார்த்தீங்களா, மலை போல எலும்பு கூடு. அந்த எலும்பு கூடு உண்மைதான். அந்த எலும்பு கூட்டை என் அண்ணன் தினமும் இந்த முழங்கால் வரையில் தூக்கி பார்ப்பார். எதற்காக என்றால் அவருடைய பலம் குறைந்து விட்டதா அப்படி என்பது பரிசோதனை செய்வதற்காக. அதனை அகற்றினால் எனது அண்ணனை கொல்ல முடியும் உங்களால் என்பதை நான் அறிவேன். இவ்வளவுதானே? ஆமா, அதற்கு நான் தேவையில்லை. என் தம்பி லட்சுமணனே போதுமே. அப்படியா? தம்பி ஆகட்டும், சீக்கிரமாகட்டும். ஆகட்டும் அண்ணா. அது மட்டும் கிடையாது. அதோ தெரிகிறது, பார்த்தீர்களா? 7 மராமரங்கள் வளைந்து நெளிந்து காணப்படுகிறது, ஒரு பாம்பு போல். ஒரே பானத்தால் யார் அந்த 7 மராமரத்தையும் துளைக்கிறார்களோ அவர்கள் தான் வாலியை கொல்வதாக சின்னம். அப்படியா? ஆமா, இப்பொழுதே அதை நான் செய்து முடிக்கிறேன். அப்படியா? சரி, சீக்கிரமாக இப்பொழுதே சென்று வாலியை சமர்க்க இருக்கின்றேன். ஆகட்டும், புறப்படு. அதே வாலி. அடே வாலி, வேணாம். இப்பொழுது வாலியிடத்திலே சமர்ப்பிக்க. அடே வாலி. டேய் தம்பி சுக்ரீவா, தம்பி என்று அழைத்து விட்டீர்களா உன்னை? ஏய், எனக்காக பயந்து அடிப்பட்டு மெத்துண்டு ஓடினி இன்று தோல் தட்டி வால் தட்டி வந்து வைத்தாயடா வாலாட்டி. ஏய், எத்தனை பேர் கூட்டமாக வந்தாலும் சரி, இந்த வாலியை நீ கூட அசைத்து பார்க்க முடியாதடா. தினேஷ் அண்ணனுக்கு ஒரு கொடை பானம் படுத்துறாங்க. வெற்றி மரம் சுத்தமா நினைவு அதை ஆஃப் பண்ண ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க.